ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம ஃபன்னான புது இசக்காய் ஸ்டோரி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா கதைக்குள்ள போலாம். சோ, இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு நைட் டைம் காட்டுறாங்க. இருட்டா இருக்கிற வானத்துக்கு கீழ ஒரு மலைக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான டிராகன் வந்து கான்னு கத்துது. அதுக்கு சைடுல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல இருந்து பயங்கரமான ஒரு கோல்டன் கலர் லைட் எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபாரஸ்டோட பேரு தான் ஸ்வார்ஃப் ஃபாரஸ்ட். அதாவது அந்த காட்டுக்கு கீழ ஃபுல்லா சேரும் சகதியுமா இருந்துச்சு. ஒரு மரத்தோட தண்டு வெட்டி போட்ட மாதிரி கிடக்கு. அதுக்குள்ள இருந்து தான் இந்த கோல்டன் லைட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு சுத்தியும் ஒரே சகதி தான். அங்க நெறைய கொசுங்க சுத்திக்கிட்டு இருக்கு. கேமரா அப்படியே மெதுவா இன்னும் ஜூம் ஆகுது. அந்த மரத்தண்டுக்கு மேல ஏதோ ஒன்னு கோல்டன் கலர்ல பளபளன்னு மின்னுது. திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு மஞ்ச கலர்ல என்னது இது பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணு வெளிய வருது. அது இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு, அட நான் எங்க இருக்கேன்னு சொல்லுது. அதுக்கு ஞாபகம் வருது. நேத்து நைட்டு அவன் மொபைல்ல மன்ஹுவா யூனிவர்ஸோட சேனல்ல ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தான். அப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆகி சொல்றான், ஏன் இந்த சேனல் இவ்ளோ அண்டர் ரேட்டடா இருக்கு? அப்படியே கேட்டுட்டே மெதுவா தூங்கிட்டான். அடுத்த செகண்ட் அவன் ஃபுல்லா ஷாக் ஆகி சொல்றான், என்னது நான் செத்து போய் ரீஇன்கார்னேட் ஆகி இந்த உலகத்துல பொறந்துட்டேனா? இல்ல இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் கதையில மட்டும் தான் நடக்கும். பட் நான் நெறைய மன்ஹுவா படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரி நெறைய பார்த்திருக்கேன். இப்போதைக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சுத்தி இருக்கிற விஷயங்கள நல்லா கவனிக்கணும். அதுதான் நான் சர்வைவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் எப்படியாவது சீக்கிரமா சர்வைவ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அவன் எம்பசிஸா கத்துறான். ஹலோ யாராவது இருக்கீங்களா? முதல்ல எந்த பதிலும் இல்ல. ஆனா திடீர்னு அந்த காடு முழுக்க இருந்து நெறைய சிகப்பு கண்ணுங்க இவனையே முறைச்சு பாக்குது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இந்த இடம் சேஃபா தெரியல. அந்த இடம் முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு. சுத்தி கொசு பறக்கு. அப்ப அவன் டென்ஷன் ஆகி சொல்றான், ஆனா இவ்ளோ கேவலமான இடத்துல எனக்கு ஏன் இவ்ளோ நல்லா ஃபீல் ஆகுது? அப்படி யோசிக்கும் போதே அவன் உடம்புல இருந்து வேர்வை கொட்டுது. அப்ப அவன் பயந்து போய் யோசிக்கிறான். ஒருவேளை நான் ஏதாச்சும் அசிங்கமான பூச்சியா பொறந்துட்டேனா? நான் என்னவா ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கேன்? அப்போ அவன் மேல ஒரு கோல்டன் பேனல் அப்பியர் ஆகுது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு மோல்டு ஸ்லைமா ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கான். அவனோட ட்ரீட் வந்து டீகம்போசர். அதாவது எந்த ஒரு பொருளையும் சிதைச்சு, உருக்க வச்சு அழிச்சிடுறது. இப்போதைக்கு அவனோட ஹெல்த் ரொம்ப வேகமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. சோ ஹோஸ்ட் சீக்கிரமா ஏதாவது சாப்பிடணும், இல்லனா ஹைபர்னேட் பண்ணிரணும். அதாவது தூங்கிடணும். ஹீரோ ஷாக் ஆகி சொல்றான். என்னது நான் ஒரு ஸ்லைமா? அட பாவிங்களா, என் ஹெல்த்தும் குறைஞ்சுகிட்டு இருக்கா? சீக்கிரம் ஏதாவது சாப்பிடணும், இல்லனா நான் இங்கேயே செத்துருவேன். அவன் வேக வேகமா சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறான். அப்போதான் அவனுக்கு சிஸ்டம் பேனல்ல இருந்த டீகம்போசர் ட்ரேட் பத்தி ஞாபகம் வருது. அவன் காலுக்கு கீழ இருந்த மரக்கட்டைய பார்த்து சொல்றான், இந்த மரக்கட்டைய நான் டீகம்போஸ் பண்ணி சாப்பிடலாம்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட ஸ்லைம் பாடி ரொம்ப மெல்லிசாகி அந்த மரத்தண்டு மேல பரவிருச்சு. அவன் ஆச்சரியப்பட்டு சொல்றான், நான் சாப்பிடணும்னு நினைச்ச உடனேயே என் பாடி ஆட்டோமேட்டிக்கா பெருசாகி டார்கெட்ட சுத்தி பிடிச்சுக்கிச்சு. சோக்கான விஷயம் இல்ல? இந்த மரக்கட்டையோட டேஸ்ட பத்தி சொல்லணும்னா, தண்ணீர ஊறுன பிஸ்கட் மாதிரி இருக்குப்பா. அவன் சாப்பிடுறது கண்டினியூ ஆகுது. 15 நிமிஷம் ஆகுது. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீன் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சு ஒரு ன்னு ஒரு ஏப்பம் விடுறான். நோட்டிஃபிகேஷன் சொல்லுது, சீலு லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அவனோட மேக்ஸ் ஹெல்த் 30ல இருந்து 35ஆ இன்கிரீஸ் ஆகிருக்கு. ஆனா இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கல. பதிலா ஒரு என்ஹான்ஸ்மென்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அவனோட டீகம்போஸ் லெவல் 6ல இருக்கு. ஆனா அவனோட பல்சஸ் லெவல் 2ல இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான். டீகம்போஸ்னா சாப்பிடுற விதம். ஆனா இந்த பல்சஸ்னா என்னது? சரி, எதுவா இருந்தா என்ன? ஒரு தடவ அப்கிரேட் பண்ணி பாப்போம். அப்படியே அவன் தன்னோட பல்ஸ் ஸ்கில்ல அப்கிரேட் பண்றான். அது லெவல் 2ல இருந்து 3க்கு போகுது. இதனால அவனால தன்னோட உடம்புல இருக்கிற செல்ஸ இன்னும் வேகமா மூவ் பண்ண முடியும். ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த ஸ்கில் மூலமா அவனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக முடியும். சிலு ஆச்சரியப்பட்டு சொல்றான். அப்போ நான் லெவல இன்கிரீஸ் பண்ணதும் என் உடம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் என் மூளைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பாடியில மூளையே இல்ல. இந்த மரக்கட்டைய சாப்பிட்டா எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்காது போல. சரி, கொஞ்சம் வெளிய போய் வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாப்போம். அப்படியே அவன் நடக்க ட்ரை பண்ணும்போது, அவன் உடம்பு தானாவே இங்கேயும் அங்கேயும் நெளிஞ்சு அவன கீழ கூட்டிட்டு போகுது. அது அவனுக்கு ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. போற வழியில அவன் முன்னாடி ஒரு பிங்க் கலர் மஷ்ரூம பாக்குறான். ஹீரோ அந்த மஷ்ரூம பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். காட்டுக்குள்ள மனுஷங்க எதையும் யோசிச்சு தான் சாப்பிடணும். இல்லனா தேவையில்லாம உயிரை விட்டுருவாங்க. ஆனா இந்த என் பாடி இந்த மஷ்ரூம சாப்பிட முடியும்னு எனக்கு தோணுது. சரி பாத்துருவோம். அப்படியே மெதுவா மெதுவா முன்னாடி போறான்.
இருக்கறதுலயே சின்ன வழியா பாத்து போறான். கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மஷ்ரூம் கிட்ட போயிட்டான். மெதுவா தன்னோட உடம்ப பரப்பி அந்த மஷ்ரூம பிடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த மஷ்ரூமுக்கு மேலே ஏறிட்டான். சந்தோஷமா சொல்றான், சரி கதைய ஆரம்பிப்போம். அவன் இமேஜின் பண்றான், ஒரு லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ல பிளாக் கோட் போட்டு ஒருத்தர மீட் பண்ண வந்த மாதிரி. பின்னால இருந்து நம்ம சிலு சொல்றான், ரொம்ப நாளா உன்ன ஆன்லைன்ல தூரத்துல இருந்து தான் பாத்திருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பிசிக்கலா மீட் பண்றோம். அந்த சேருக்கு பின்னால இருந்து அந்த பிங்க் ஹேர் பொண்ணு கேக்குது, அப்போ நீ தான் அந்த ஹேண்ட்ஸம் பாயா? பின்னால இருந்து நம்ம ஹீரோ சிலு காலர தூக்கி விட்டு சொல்றான், ஆமா நானே தான். அந்த பொண்ணு திரும்பி ஒரு செடக்டிவ் லுக் குடுக்குது. ஆனா அவ பாக்க ஐயையோ சகிக்கல. சரியான அராத்து மாதிரி இருக்கா. அவ உடம்புல இருந்து செம கெட்ட வாட வருது. அத பார்த்த நம்ம சூட் போட்ட சிலு பயங்கரமா பயந்துடுறான். கத்திக்கிட்டே சொல்றான், ஐயையோ எனக்கு அநியாயம் நடந்துருச்சு. இது ஒரு ஸ்கேம். உங்க உடம்புல பாய்சன் ஏறிடுச்சு. சீக்கிரமா உங்க உடம்ப பாய்சன்ல இருந்து காப்பாத்தணும். மஷ்ரூம் மேல பார்த்தா நம்ம சிலுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டும் அவனோட ஹெல்த் வேகமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. அவன் சீக்கிரமா தன்னோட உடம்ப மஷ்ரூம்ல இருந்து பிரிச்சு தூரமா ஜம்ப் பண்றான். அப்ப நோட்டிபிகேஷன் வருது, நீங்க உங்க உடம்போட ஒரு பெரிய பார்ட்ட இழந்துட்டீங்க. அதனால இப்போ உங்ககிட்ட 17 ஹெல்த் தான் இருக்கு. ஹீரோ டென்ஷனா சொல்றான். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். இல்லனா இன்னைக்கு நான் காலி. அவன் திரும்பி பார்க்கறான். டீகம்போசிங் டெக்னிக் மூலமா அந்த மஷ்ரூமோட தோல கொஞ்சமா சாப்பிட்டிருக்கான். இப்போ சிலு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு கிளம்புறான். போற வழியில திட்டுறான். டேய் மஷ்ரூம், வெயிட் பண்ணுடா. நான் திரும்பவும் உன்கிட்ட சண்டைக்கு வரேன். அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த மரக்கட்டைய சாப்பிட்டு தன்னோட உடம்ப ஹீல் பண்ண ட்ரை பண்றான். அப்படியே 15 நிமிஷம் போகுது. சிலுவோட உடம்பு ஃபுல்லா அந்த மரக்கட்டை மேல பரவிருச்சு. அவன் மெதுவா மரக்கட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மறுபடியும் ஒரு ஏப்பம் விடுறான். நோட்டிபிகேஷன் சொல்லுது அவனோட ஹெல்த் மறுபடியும் 35க்கு வந்துருச்சு. அவன் உடம்ப ஃபுல்லா ரெக்கவர் பண்ணிட்டான். அவன் அந்த மரக்கட்டையில இருந்து மெதுவா இறங்கி, சரி நான் திரும்பவும் உன்கிட்ட வரேன்டா. அவன் மெதுவா மறுபடியும் முன்னாடி போறான். மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் பண்ணுவேன். நான் எத்தனை தடவை பாய்சன் ஆனாலும் திரும்பவும் வந்து இந்த மரக்கட்டைய சாப்பிட்டு தன்னோட உடம்ப ஹீல் பண்ணிக்குவேன். இந்த மஷ்ரூம நான் முழுசா என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வரைக்கும் இந்த மிஷன் நடக்கும். இந்த ப்ராஜெக்ட்டோட பேரு மூவ் மவுண்டன். இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகுது. கொஞ்ச மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிலு ரொம்ப கோவமா இருக்கான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் இத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் உன்னை டீகம்போஸ் பண்ண முடியலையே, ஏன் இப்படி ஆகுது? மறுபடியும் அவனோட இமேஜினரி வேர்ல்டுக்கு சீன் ஷிஃப்ட் ஆகுது. அந்த மஷ்ரூம் ராணி சொல்றா, ஏய் நீ இந்த வார்த்தைய வச்சுக்கிட்டு மொத்தம் 8 தடவை வந்துட்ட. உன்னை மறக்க முடியலையா இல்ல தோத்து போக மனசில்லையா? ஆனா அடுத்த சீன்ல அவன் கையில ஹேண்ட்கஃப் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறா. நீ தப்பான ஆள்கிட்ட வம்பு வச்சுட்ட. இனி நீ தப்பிக்க முடியாது. சீன் மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஸ்லைம் இப்போ முழுசா அந்த மஷ்ரூம கவர் பண்ணிருச்சு. அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க இந்த மஷ்ரூம முழுசா டீகம்போஸ் பண்ணிட்டீங்க. இதனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அதோட சேர்த்து ஒரு புது ஸ்கில்லும் அன்லாக் ஆகுது. பாய்சன் ரெசிஸ்டன்ஸ். இனிமேல் அவன் பாய்சனுக்கு இம்யூன் ஆகிடுவான். நம்ம ஹீரோவோட உயரம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அவன் அந்த சிஸ்டம் பேனலை பார்த்து யோசிக்கிறான். நிஜமாவே இந்த பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்னால தான் நான் இந்த தடவை ஃபெயில் ஆகாம மொத்த மஷ்ரூமையும் டீகம்போஸ் பண்ணிட்டேன். இல்லனா இந்த சண்டை இன்னும் ரொம்ப நாள் போயிருக்கும். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டும் நான் லெவலப் ஆகலையே. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கணுமே. அவன் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு முன்னாடி இருக்கிற இன்னும் நிறைய மஷ்ரூம்களை பார்த்து யோசிக்கிறான். இந்த இடத்துல எனக்கு மஷ்ரூம் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. சரி இதையே கண்டினியூ பண்ணுவோம். ஹீரோ முதல்ல ஒரு ஸ்ட்ரா பைப் மஷ்ரூம் கிட்ட போறான். அதை அவன் சாப்பிட ட்ரை பண்ணும்போது அவன் லெவலப் ஆகுது 2ல இருந்து 3க்கு. இது ஒரு நார்மலான சாப்பாட்டு மஷ்ரூம். அதனால அவனுக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா விஷயமும் கிடைக்கல. வெறும் 0.5 ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பாயிண்ட் மட்டும் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் ஒரு ரொம்ப ஆபத்தான மாங் கேப் மஷ்ரூமை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது ஒரு பயங்கரமான பாய்சனஸ் மஷ்ரூம்னு சொல்லப்படுது. அத சாப்பிட்டதும் அவனோட லெவல் மறுபடியும் அப்கிரேட் ஆகுது 3ல இருந்து 4க்கு. அதோட அவனோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸும் லெவல் 1ல இருந்து 2க்கு அப்கிரேட் ஆகுது. கூடவே 0.5 ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. அப்படியே அவன் மத்த மஷ்ரூம்களையும் ஒன்னொன்னா காலி பண்றான். கடைசியா ஹீரோ லெவல் 5க்கு வந்து நிக்கிறான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ 24 மணி நேரத்துக்கு அவன் மேல ஒரு தடை விதிக்கப்படுது. இதுக்கு மேல எந்த மஷ்ரூமையும் சாப்பிட்டு அவனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏத்த முடியாது. அவனோட மேக்ஸ் ஹெல்த் இப்போ 79க்கு போயிருச்சுன்னு காட்டுது. இத பார்த்து ஹீரோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி மனசுக்குள்ள நினைக்கிறான். சரி நான் இப்போதைக்கு லிமிட்டுக்கு வந்துட்டேன். இங்க இருக்கிற மத்த மஷ்ரூம்களை கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நிறைய மஷ்ரூம்களை தூக்கிக்கிட்டு ஹம் 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 பாட்டு பாடிக்கிட்டே மெதுவா திரும்பி போறான். மனசுக்குள்ள நினைக்கிறான், இது என் சாப்பாடு மட்டும் இல்ல, இதுதான் என் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் ஆகும். அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் மனுஷனா இருந்தப்போ சின்ன வயசுல எங்கேயோ படிச்சிருக்கான். ஒரு வகையான நண்டு தன்னோட உடம்பு மேல கடல்ல இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்குமா.
அதனால ஆக்டோபஸ் மாதிரி வேட்டையாட வர்ற எதிரிக அத சரியா பார்க்கவோ பிடிக்கவோ முடியாதாம். இப்போ நம்ம ஸ்லைமும் இந்த பாய்சன் மஷ்ரூம வச்சு தன்னை மறைச்சுக்கவும் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியும். அப்படி அவன் திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னால இருந்து ஒரு புஸ்ன்னு சத்தம் கேக்குதே. சைடுல இருந்து சில பெரிய குழவிகள் சின்ன சின்ன மாமிச துண்டுகளை எடுத்துட்டு எங்க இருந்தோ திரும்பி வருதே. அப்ப அவன் யோசிக்கிறான், அடடா, இது ஜெயண்ட் ஹார்னட் ஆச்சே. டெவில் பேர சொன்னா டெவில் வந்து நிக்கிற மாதிரி நான் இந்த பாய்சன் மஷ்ரூம் என்னை எப்படியாவது காப்பாத்திடும்னு வேண்டிக்கிறேன். அவங்க என்கிட்ட வரக்கூடாது. ஆனா திடீர்னு ஒரு பர்பிள் கலர்ல ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஹார்னெட் மேல படுது. பார்த்தா அங்க ஒரு பெரிய தவளை இருந்துச்சு. அது அந்த ஹார்னெட்ட ஒரே கடி கடிச்சு முழுங்கிடுச்சு. இந்த சீன பார்த்து நம்ம சிலு பயங்கரமா பயந்துட்டான். மனசுக்குள்ள நினைக்கிறான், அடேங்கப்பா, இது டெவிலுக்கே டெவிலா இருக்குமே. இங்க என்னடா பண்ணுது இந்த பெரிய தவளை? அப்போ மேல இருந்து மத்த ஹார்னெட் எல்லாம் தன்னோட தம்பியோட சாவுக்கு பழிவாங்க அந்த தவளை மேல அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோ தன்னை அந்த மஷ்ரூம்க்கு கீழ நல்லா ஒளிச்சுக்க ட்ரை பண்றான். அந்த ஹார்னெட் எல்லாம் அந்த தவளைய கையால நோண்டுது. பின்னால இருந்து ஒரு ஹார்னெட் அதை எட்டி உதைக்குது. சைடுல இருந்து இன்னொரு ஹார்னெட் கடிக்குது. தூரத்துல இருந்து இந்த ஃபைட்ட பார்த்துட்டு சிலு யோசிக்கிறான். பாரு, தனியா இருந்தா இந்த பெரிய பூச்சிங்க அந்த பெரிய தவளைய ஒண்ணும் பண்ண முடியாது. தே ஆர் ஓவர்வெல்மிங் இட். இந்த ஃபைட்ல யாராச்சும் செத்தா மிச்சம் மீதி இருக்கிறத நான் எடுத்துக்கலான்னு பார்க்கறான். அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த மஷ்ரூம் இல்லனா அந்த மரக்கட்டைய விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்படியே அந்த ஃபைட்ட காட்டுறாங்க. அந்த ஃபைட்ல பாவம் அந்த ஃப்ராக் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணெல்லாம் கூட மூடிருச்சு. ஆனா அப்பதான் அது தன்னோட நாக்க லைட்டா வெளிய நீட்டி ஆர்மர்டு டங்னு ஒரு ஸ்கில்ல ஆக்டிவ் பண்ணுது. அடேங்கப்பா! அதோட நாக்கு அப்படியே பிரம்மாண்டமா ஒரு ஹியூஜ் ஃபார்முக்கு மாறுது. ஒரே ஒரு சுத்துல எல்லா ஹார்னட்ஸையும் நாக்குல சுத்தி, அடுத்த சீன்ல பார்த்தா 5க்கு 5 ஹார்னட்ஸையும் வாய்க்குள்ள போட்டு நசுக்கி ஒரு கிராக்ன்னு சவுண்ட் கேக்குது. ஆனா தூரத்துல இருந்து நம்ம சிலு யோசிக்கிறான், அடே, இந்த தவளை எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. ஆனா அதுக்கு பின்னால என்னது அது? பார்த்தா அந்த பெரிய தவளைக்கு பின்னால ஒரு பெரிய நிழல் தெரியுது. கேமராவ கொஞ்சம் மாத்தி காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான பெரிய ஸ்னேக் தன்னோட பெரிய வாய தொறந்து அந்த தவளைய தாக்க வருது. அடுத்த சீன்ல அந்த தவளை அதுக்கு மர்காய் ஆயிருது. ஐயையோ! அதுக்கு மேல தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான பறவை மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலி முழு சீனையும் காட்டுறப்ப தான் புரிய வருது. அந்த ரெட் கலர் ஸ்னேக் வேற எதுவும் இல்ல. அந்த பெரிய பறவையோட உடம்போட ஒரு பார்ட்டே தான் அது. இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த பறவை மேல இருந்து பாக்குது, கீழ இருக்கிற ஸ்னேக் மாரி இருக்கிற அதோட பார்ட் வச்சு வேட்டையாடுது. இப்ப இதுக்கெல்லாம் நடுவுல, என்னடா இந்த ஸ்னேக் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பறவை ஆணா பொண்ணான்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு ஓரமா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம சிலு பயந்து நடுங்கி போய் கிடக்குறான். அப்போ அந்த பறவையோட கண்ணு நம்ம சிலு மேல விழுது. அது அப்படியே நம்ம சிலு கிட்ட வந்து செம்ம ஹாரர் லுக்கோட முறைச்சு பாக்குது. நம்ம சிலு மனசுக்குள்ளேயே, "ப்ளீஸ் என்ன விட்டுரு. இங்க நான் கடவுள நம்பி தான் இருக்கேன். என்னால எந்த ஸ்ட்ரகிளும் பண்ண முடியாதுன்னு" கெஞ்சுறான். அந்த பறவை உத்து பார்க்கும்போது நம்ம சிலு மேல இருக்கிற அந்த பாய்சன் மஷ்ரூம்ஸையும் நோட்டீஸ் பண்ணுது. சீன்னு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி வானத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு கிக்கு நேரா நம்ம சிலுவை ஒரு உதைக்குது. அந்த உதையில சிலு தூரமா போய் விழுகிறான். அவன் பாடி மேல இருந்த மஷ்ரூம் எல்லாம் நாலா பக்கமும் செதறி போகுது. அவனுக்கு ஒரு பெரிய டேமேஜ், கிட்டத்தட்ட 30 ஹெச்பி டேமேஜ் ஆகுது. சீன் கட்டான கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிலு மெதுவா அந்த காட்டுக்குள்ள திரும்ப நடந்து போய்கிட்டு இருக்கான். மறுபடியும் சீன் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மரப்பொந்துக்குள்ள நிறைய மஷ்ரூம வச்சு வாசல அடைச்சிட்டு, அதுக்கு கீழ நம்ம ஹீரோ முழுசா பயந்து போய் நடுங்கி உட்கார்ந்திருக்கான். பாடி எல்லாம் ஷேக் ஆகுது, வேர்வை கொட்டுது. அவனுக்கு புரிய வருது, இந்த காட்டோட ஃபுட் செயின்ல அவன் தான் இருக்கிறதுலயே பாட்டம்ல இருக்கான். ஒருவேளை அதனால தான் அந்த பறவை அவன சாப்பிடாம விட்டுருச்சோ, இந்த ஸ்லைம் நம்ம சாப்பாட்டுக்கு லாயக்கே இல்லன்னு நினைச்சிருக்குமோ என்னமோ. அப்போ காட்டுறாங்க, நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ஹெல்த்த ஃபுல் பண்ணிட்டான். இப்போதைக்கு அவன்கிட்ட ஸ்கில் பாயிண்ட்ஸ் 13 இருக்கு. மத்த ஸ்டாட்ஸ நீங்களே பாத்துக்கோங்க. ஹீரோ பயத்தோட யோசிக்கிறான். 4 தடவ லெவல் அப் ஆனதுக்கு அப்புறமும் இந்த காட்டுல சர்வைவ் பண்றது இவ்ளோ கஷ்டமா இருக்கே. ஃபியூச்சர்ல நான் எப்படி தான் உயிரோட இருந்து ஒரு நாள் இந்த உலகத்தையே ராஜ் பண்ணுவேனோ தெரியலையே. சரி, எது எப்படியோ இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஒருவேளை இது ஒரு கெட்ட கனவா இருந்து நான் முழிக்கும்போது என் பிளாங்கெட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா மேல இருந்த ஒரு பாய்சன் மஷ்ரூம் மேல ஒரு கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் விழுந்திருக்கு. அது பயங்கர அசிடிக்கா இருக்கு. அந்த மஷ்ரூம உருக்கி கீழ சொட்டுது. அதுக்கு கீழ தான் நம்ம சிலு தூங்கிட்டு இருக்கான். அந்த கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் அவன் மேல பட்டதும் அவனோட தூக்கம் கலைஞ்சிருது. அப்பதான் ரியலைஸ் பண்றான், அவனோட ஹெல்த் வேகமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஆ அப்படின்னு வலியில கத்திக்கிட்டே அந்த மரப்பொந்துல இருந்து வெளியே வர்றான். மஷ்ரூம் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, ஐயோ எரியுது எரியுதுன்னு கத்துறான். அப்பதான் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. அவன் ஒரு புது ஸ்கில்ல அன்லாக் பண்ணியிருக்கான். பேரு பர்ஸ்ட்.
இத வச்சு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஒரு தடவைக்கு ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்கில்ல 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அவன் கீழ லேண்ட் பண்றான். சுத்தி முத்தி பார்க்கறான். என்னடா இங்க நடக்குதுன்னு. அப்பதான் நோட்டீஸ் பண்றான் பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் நத்தை. அது வாயிலிருந்து ஒரு கிரீன் கலர் ஆசிட துப்பி அந்த மஷ்ரூம உருக்கி அப்புறம் அந்த உருகுன இடத்த கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இத பார்த்ததும் நம்ம சிலுவுக்கு கோவம் வந்துருது. டேய், எவ்ளோ தைரியம் இருந்தா என் சாப்பாட்ட திருடுவ? அதுவும் என் பெர்மிஷன் இல்லாம. அந்த நத்த திரும்பி பாக்குது. ஹீரோ இன்னும் கோவமா, உன்னோட சலைவா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. நீ என் மேல ஏன் அட்டாக் பண்ணிட்ட? உன்ன மன்னிக்கவே முடியாதுன்னு கத்துறான். ஆனா அந்த நத்தைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஜூ ஜூன்னு ஒரு மாரி சவுண்ட் குடுக்குது. அத பார்த்து சிலுவுக்கு அது மன்னிப்பு கேட்கற மாரி தோணுது. அதனால அவன், பாரு இப்ப விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாத. என்கிட்ட அதெல்லாம் ட்ரை கூட பண்ணாதன்னு சொல்றான். அந்த நத்த கையில இருந்த மஷ்ரூம கீழ போட்டுட்டு மறுபடியும் நடுங்கிக்கிட்டே ஜூ ஜூன்னு சொல்லுது. நம்ம சிலு மனசுக்குள்ள யோசிக்கிறான், நிஜமாவே இந்த கொடூரமான உலகத்துல நாம 2 பேருமே கொஞ்சூண்டு சாப்பாட்டுக்காக தானே அலையுறோம். அதுவும் இல்லாம இத பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா இருக்கு. நான் தான் இது மேல ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறனோ. அப்புறம் வேற பக்கம் திரும்பி, சரி சரி அதெல்லாம் மறந்துரு. இங்க நெறைய மஷ்ரூம் இருக்கு. நான் உன் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். வா நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த நத்த ஜூன்னு சொல்லிட்டு மறுபடியும் மஷ்ரூம சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அட இந்த மாரி நான் நெறைய மன்ஹா ஸ்டோரியில படிச்சிருக்கேனே. முதல்ல பகையில ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க 2 பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான் போடுறான். நாம இந்த நத்தை கூட ஃப்ரெண்ட் ஆயிரலாம். 2 பேரும் சேர்ந்து இந்த கொடூரமான உலகத்துல ஒண்ணா சர்வைவ் பண்ணலாம். ஒண்ண விட 2 பேர் பெட்டர் இல்லையா? கஷ்ட காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நாள் போக போக 2 பேரும் டெவலப் ஆயி நம்ம கிளாஸ மாத்திக்கிட்டு ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு கிளம்பலாம். அப்புறம் நாம எவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்போம்னா, இந்த உலகத்தோட டீமன் கிங் கூட நம்ம முன்னாடி மண்டியிட்டு சரணடைஞ்சிருவான். அப்படின்னு கண்ட கண்ட கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனச்சு, மெதுவா அந்த நத்தைக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்காக கைய நீட்டி ஹலோ சொல்றான். அவன் சொல்றான், "நான் உன் சாப்பாட பாத்துக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்து பவர்ஃபுல் ஆகலாம்." அந்த நத்தை மெதுவா முன்னாடி வந்து சிலுவோட கைய உத்து பார்த்துட்டு, ஜூன்னு ஒரு சவுண்ட் குடுக்குது. அடுத்த சீன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? பார்த்தா, என் எக்ஸ் என் மனச கடிச்சு துப்புன மாதிரி, அந்த நத்த நம்ம சிலுவோட கைய முழுசா முழுங்கிருச்சு. ஷாக்கான விஷயம்ல? இத பார்த்த நம்ம சிலு செம்ம ஷாக்ல போயிட்டான். அவனுக்கு நேரா 12 ஹெச்பி டேமேஜ் ஆகுது. பயங்கர வலி. மனசுக்குள்ள யோசிக்கிறான், இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது போல. இங்க 2டே விஷயம் தான். ஒண்ணு வேட்டையாடு, இல்லனா வேட்டையாடப்படு. சரி, இங்கிருந்து எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ எஸ்கேப் ஆகணும். நாங்க 2 பேரும் லோ லெவல் மான்ஸ்டர்ஸா இருக்கலாம். பட் இந்த நத்த என்ன விட பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த நத்த சிலுவோட கைய முழுசா சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி ஒரு ஜூ சவுண்ட் குடுக்குது. அப்புறம் மெதுவா சிலுவ தொரத்த ஆரம்பிக்குது. அது கேக்குற மாரி இருக்கு. "ஏய் எங்க போற?" சிலு பயந்துகிட்டே மனசுக்குள்ள, "ஐயையோ! இந்த நத்தை என்ன தனியா விடாது போல. நம்ம ஸ்கில் பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட கொஞ்சம் ஏத்திக்க வேண்டியதுதான்னு" நெனச்சு ஒரு ஸ்கில் பாயிண்ட்ட குடுத்து தன்னோட ஸ்பீட லெவல் 4க்கு அப்கிரேட் பண்றான். இப்ப அவன்கிட்ட வெறும் 0.3 ஸ்கில் பாயிண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. இப்ப சிலு தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ஓடுறான். ஆனா அந்த நத்தையும் அவன் பின்னாலேயே வருது. நிமிஷங்கள் போகுது. 2 பேரோட ஸ்பீடும் ரொம்ப கம்மி தான். ஆனா அந்த நத்த சிலுவ தொரத்துறத நிப்பாட்டுற மாரி தெரியல. சிலு பயந்து போய் உசுர காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ள, இந்த கேடுகெட்ட மான்ஸ்டரோட ஸ்பீடும் என் ஸ்பீடு மாரியே இருக்கேடான்னு கத்துறான். அப்பதான் பின்னால அந்த நத்த நிக்குது. அப்புறம் வாய்க்குள்ள எதையோ ஒண்ண சேக்க ஆரம்பிக்குது. அடுத்த நொடி ஒரு ஆசிட் பிச்சி அடிக்குது. இதுல நேரா நம்ம சிலுவோட பாடியோட நடுவுல போய் விழுது. இதுல சிலுவுக்கு 27 ஹெச்பி டேமேஜ் ஆகுது. அவனோட பாடியில 40% பார்ட் அந்த ஆசிட்னால தனியா பிரிஞ்சு போயிருது. அவன் மனசுக்குள்ள, அடப்பாவிகளா! என் ஸ்லைம் பாடியில எந்த பார்ட் பெருசா இருக்கோ அங்க தான் கான்ஷியஸ்னஸும் போகுது போல. நல்ல வேளை தப்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உடனே அவனுக்கு பயம் வருது. ஐயையோ! இப்ப இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. இங்கிருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். இன்னொரு பக்கம் அந்த நத்தை இப்ப பார்க்கவே ஒரு மான்ஸ்டர் மாரி தெரியுது. ஜூன்னு கத்திக்கிட்டே முன்னாடி வந்து சிலுவோட பாடியில இருந்து பிரிஞ்ச அந்த பார்ட்ட சாப்பிட ஆரம்பிக்குது. சிலு பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓடிக்கிட்டே மனசுக்குள்ள, எவ்ளோ ரூத்லெஸ்ஸா இருக்கு இதுன்னு நினைக்கிறான். அவன் போறப்போ, "உன்ன நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன்டா" அப்படின்னு கத்திட்டு போறான். அந்த நத்த நடக்கிறதுல ஸ்லோவா இருக்கலாம். ஆனா சாப்பிடுறதுல இல்ல. டக்குன்னு அத சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சிலுவ பார்த்து ஜூ ஜூன்னு கத்துது. நம்ம சிலுவுக்கு பின்னால அந்த மான்ஸ்டரோட எக்ஸிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. அவனோட பாடி இப்ப ரொம்ப சின்னதாயிருச்சு. பக்கத்துல இருந்த ஒரு பாய்சன் மஷ்ரூம அந்த டென்டக்கிள்னால எடுக்குறான். அந்த நத்த அவன சாப்பிட வர்றப்போ கரெக்ட்டா அந்த பாய்சன் மஷ்ரூம அதோட வாய்க்குள்ள திணிக்கிறான். "இப்ப இத சாப்பிட்டா" சொல்லி தன்னோட டென்டக்கிள்ல பர்ஸ்ட் ஸ்கில்ல யூஸ் பண்றான். அதனால அவனோட கை ரொம்ப ஸ்பீடா இயங்குது. காட்டுறாங்க, அந்த நத்தையோட வாய்க்குள்ள அந்த பாய்சன் மஷ்ரூம் முக்காவாசி உள்ள போயிருச்சு. அதோட பாய்சன் பாடி எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. அது ஜூ ஜூன்னு கத்திக்கிட்டே வலியில பாடிய அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துது. கடைசியில முடியாம கீழ விழுந்துருது. அப்போ நம்ம சிலுவுக்கு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. "யூ ஹேவ் டிஃபீட்டட் அ டார்கெட்."
இதனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதோட அவனால லெவல் 5ல இருந்து 6க்கு அப் ஆகுது. கூடவே ஸ்கில் என்ஹான்ஸ்மென்ட் பாயிண்ட்டும் 0.6 கிடைக்குது. ஹீரோவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இந்த நத்த முதல்ல அதோட ஆசிட வச்சு மஷ்ரூமோட பாய்சனை அழிச்சிட்டு தான் சாப்பிடும். ஆனா இந்த தடவை அவன் பாய்சன் மஷ்ரூமை நேரா வாய்க்குள்ள திணிச்சதால அதால அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ண முடியல. சரி, இதுவும் நல்லதுக்கு தான்னு நினைச்சுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அந்த ஹைப் பட்டனை ப்ளீஸ் தட்டி விடுங்க. அப்போதான் வீடியோவோட ரீச் கொஞ்சம் அதிகமாகும். மத்தபடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இல்ல இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. மத்தபடி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.